வணக்கம். நான் இப்போ செய்ய போகிறது எரிசேரிங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. வாழைக்காவையும் சேனக்கிழங்கையும் வேக வச்சு செய்யக்கூடியது. அதை நம்ம அடிக்கடி செய்யாததுனால ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நான் இப்போ செஞ்சு காட்டுறேன், பார்ப்போமா? தண்ணி சுட வச்சுக்கலாம். தண்ணி சுட்டுருச்சு பாருங்க. இப்போ இந்த க்யூப்ஸாக நறுக்கி இருக்கிறோம்ல, இந்த சேனக்கிழங்க போட்டுடலாம். போட்டு அது ஒரு அரை வேக்காடு ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுருவோம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு அரை வேக்காடு ஆகணும். வெந்துருச்சு. இப்போ இந்த க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, இந்த வாழைக்காய் அதையும் போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறிடலாம். கிளறி கொஞ்சம் நேரம் வேகட்டும், விட்டுடலாம். அதுக்குள்ளால நம்ம இங்கே அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் காட்டினேன்ல, அதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிடலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கணும் மீடியமாக. இது நல்லா வெந்துருச்சு, ரெண்டும் நல்லா வெந்திருக்கு. அரைச்சதை இதில் போட்டு இப்போ கிளறிடலாம். அது கூட்டு பதத்துக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. போட்டு நல்லா கிளறி அப்படியே இருக்கட்டும். அதில் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அதில் அப்படியே ஸ்டவ்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளால் இங்கே தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு தேங்காய் வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, இந்த எரிசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அதில் போட்டு கிளறிடணும். நல்லா எல்லாம் போட்டு கிண்டி ஒன்று போல் கிண்டி விட்டுறணும். அவ்வளோதான், எரிசரி முடிஞ்சிருச்சு. இவ்வளோதாங்க எரிசரி ரெடி. உங்களுக்கு நம்ம புதிய அடுக்களை சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. கிடைச்சதுன்னா நல்லது, அதில் தான் செய்வாங்க. இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக கிடைக்கிற வாழைக்காய் வச்சு செய்யுங்க.